இப்போ சார் இப்போ 2031 அண்ணாமலை அவர்கள் அந்த காலகட்டத்தில் டிவிகே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற அரசியல்ல தான் இருக்கும் அப்படின்றத ஒரு முன்னெடுக்கிறாரு. அப்படின்னும் போது இதுல வந்து ஒரு பல மாறுபட்ட கருத்துக்கள். திமுக வந்து இன்னைக்கு 75 வருஷமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, அதுக்கு ஈக்குவலாகவே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, ரெண்டும் பெருங்கட்சி. ஒரு விஷயங்கள் இல்லாம அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. கரெக்டுங்க. இன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் அண்டர் ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து எப்படி உளவுத்துறை இருந்து பாக்குறாங்க, எந்த மாதிரியான கண்ணோட்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து எப்படின்னா, இதுலயும் வந்து டிவிகே வந்து ஒரு மூல காரணமா மாறுது. ஆக்சுவலா டிவிகே வந்து அசைக்க முடியாத அரசியல் சக்தி. இனிமே வந்து நீங்க எந்த ஒரு இதுல எடுத்தாலும் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சி. இப்போ என்ன விஷயம்னா, முதல் விஷயம், திமுக வந்து என்னதான் 75 வருஷம் சொல்லிக்கலாம், இன்னைக்கு உள்ள கலநலவத்தை தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு மக்கள் வந்து திமுகவை என்ன மாதிரியான பார்க்குறாங்க, அதிமுகவை எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். இதில் எங்கன்னா அதிமுக ஆல்ரெடி வந்து வீக் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து அவங்ககிட்ட கீழே அடிமட்ட தொண்டன் வந்து எம்ஜிஆருக்காக தான் இன்னமும் வந்து இருக்கான். எம்ஜிஆரை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்காக மட்டும்தான் இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் கொடுத்த ஏட்டலை சின்னத்திற்காக இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை வந்து வரப்போகிற எலெக்ஷனில் கட்சி அந்தஸ்தையை நீங்கள் இழந்துட்டீங்க, சின்ன என்ன ஆகும்? அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இறங்கி சரி, அதுக்கு ஒரு கேம் சொல்றேன். அதாவது ஏடிஎம்கே இப்போ அவர் சொன்னதுதான், யார் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன கேம் பிளான் தான். அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல டிவிக்கே வந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது முதலமைச்சர் 2026 விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள் என்றே எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே அப்படியே தான் இருக்கும். டிஎம்கே அப்படியே இருக்கு. இது வந்து அதிமுகவுக்கு கடைசி எலெக்ஷன். எப்படி என்றால், தலைமையே இல்லாத, அதாவது பெரிய ஆளுமையே இல்லாத ஒரு இடத்துல வந்து இப்போ அதிமுக உட்கார்ந்துருக்கு. இந்த இடத்துல தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, இதுல உள்ள முக்கியமான புள்ளிகள் டிஎம்கேக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து டிஎம்கே தான் வந்து அவங்களோட கொள்கை எதிரி, பரம எதிரியா வந்து அவங்க அதை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இவங்கெல்லாம் வேற இடத்துக்கு போறதுக்கான ஆப்ஷனா நீங்க என்ன பண்ண நினைப்பீங்கன்னா, பிஜேபி தான் மாற்று சக்தியா நினைப்பீங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்குவோம். இப்போ கொங்கு பெல்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸோ இப்படி ஸ்ட்ராங்கான ஆள்கள் எல்லாருமே வந்து ஒருவேளை நம்மளோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்து திடீரென்று பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? இவங்க சேரலைனாலுமே இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன், இவங்க சேரலைனாலுமே அடிமட்டத்துல கிளை இதுல ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, டிவிக்கேல போவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து பிஜேபி தான். ஏன்னா டிஎம்கே போக மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இது வந்து கடைசி எலெக்ஷன் ஏடிஎம்கேக்குன்னு ஏன் சொல்றோம்னா, அடுத்த ஜென்ரேஷன் உருவாயாச்சு. அடுத்த ஜென்ரேஷன் உருவாயிடுச்சு. அதே தான் வந்து டிஎம்கேவோட ஸ்டாண்டும் வந்தோம்னா அடுத்த ஜென்ரேஷன் உருவாச்சு. ஓட்டர்ஸ் வந்துட்டாங்க. 80s 90s கிட்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஓட்டில் வந்து அவங்க வந்து 50%, வர்ற ஜென்ரேஷன் 20% வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. இவங்களோட ஆங்கிள்லாம் இவங்களுக்கே போட்டு என்ன வந்து திரும்ப விலைவாசி உயர்வு, ஒரு புது அதே பிரச்சனையில தான் மாட்டிக்கிறோம். புது அரசியல் வந்து ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கான அரசியல், அதாவது மக்களுக்கு வந்து நாம போய் நின்னோம்னா மக்கள் தான் சக்தியா இருக்கணுமே தவிர அங்க ஆட்சியில உள்ளவங்களும் அதிகாரத்தில் உள்ளவங்களும் பெரிய சக்தியில இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் பார்வை. அந்த பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி, இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறது. எங்க போனாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். ஸோ இப்படிலாம் வந்து எதிர்பார்க்கறாங்க. அப்படி ஒரு இதை வந்து தேடும் போது இப்போ ஒரு 3வது அரசியல் சக்தியா இவர் வர்றாரு. இப்போ ஒருவேளை நீங்க 2026 வந்ததுன்னா, இப்போ அப்படியே நீங்க வந்து 2031 என்ன நடக்கும்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால வந்து சிஎம் இல்ல அவர்னால வந்து விஜய் ஒருவேளை இந்த 2026 பிடிச்சிட்டா அவரோட டாமினேஷனுக்கு இவரால் வந்து ஒர்க் பண்ண முடியாது ரியாலிட்டியில. அப்படி அவரோட ஃபேஸ் வேல்யூ, அதாவது இவர் திரு விஜய் அவர்களுக்கு உள்ள அந்த டாமினேஷன் வந்து இவர் டாமினேட்டான அந்த ஒரு இது வந்து இவருக்கு கிடையாது. இன்னைக்கு உள்ள கலங்கள், அதாவது இன்னைக்கு உள்ள நிலவரத்துக்கு ஒருவேளை இவர் ஆகலைன்னா அப்ப என்ன நடந்துடும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏடிஎம்கே வந்து இதாயிரும். பிஜேபி வெஸ் டிஎம்கே அண்டு டிவிகே இந்த நிலைமை மட்டும்தான் இருக்கும். ஏடிஎம்கேன்னு ஒண்ணு. ஒருவேளை இப்படி வச்சுக்கீங்க, இந்த 2026 எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்சிருச்சு. டிஎம்கே கண்டிப்பா வந்து ஸ்டாலின் அவர்களை வச்சுதான் முதலமைச்சர் கேண்டிடேட்டை நிறுத்துவாங்க, மாற்றமே இல்லை. உள்ள வந்ததுக்கு அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்
அப்படிதான் ப்ளே பண்ணுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் நிறுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உழவு ஃபேஸ் வேல்யூ ஆமா ஃபேஸ் வேல்யூ இப்போதைக்கு வந்து விஜய் அவர்கள் பேஸ் வேல்யூ அதிகம். அதனால வந்து இவங்க இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் அவரை முதலமைச்சர் ஆக்கி அவரோட பேஸ் வேல்யூ ஏற்றிடுவாங்க. 4 வருஷத்துல வந்து அவங்க ஏற்றிடுவாங்க. அப்படி நடந்தால் கூட இன்று விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கணிசமான இது வந்து இன்னும் ஏறும். அவர் வந்து எதிர்கட்சியா செயல்பட்டா இன்னும் ஏறும். எப்படி இருந்தாலும் ஒரு திராவிட கட்சிங்கிறது இருக்காது. அதைத்தான் அவர் தெளிவாக சொல்கிறார். ஒரு திராவிட கட்சிங்கிறது இருக்காது. அது ரொம்ப சான்ஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் 2031. ஆமா, அதனால தான் ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களை கண்டிப்பாக கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது கடைசி எலெக்ஷன், இதை மிஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்காது. ஈவன் நான் இப்பயே சொல்றேனே, பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வச்சா கூட ஏடிஎம்கேனால வின் பண்ண முடியாது. இல்லை சார், திரும்ப மீண்டும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய அரசியல் நம்ம அது எப்படின்னா ஆளுமைன்னு ஒன்று சொல்றோம் இல்லையா. இப்போ சிறந்த எதிர்கட்சின்னு தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த எதிர்கட்சின்னு யாருன்னா நீங்க திமுக தான். சிறந்த ஆளும் கட்சியே கிடையாது. அவங்க சிறந்த எதிர்கட்சி திமுக. அவங்கள மாதிரி எதிர்கட்சி வேற யாருமே இன்னமும் வரைக்கும் வந்து வந்ததில்லை. அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களே வந்து நம்ம ஆளும் கட்சியா பார்த்திருப்போம். அவர் வந்து எதிர்கட்சியா இருந்திருந்தானா எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனா சிறந்த எதிர்கட்சி நீங்க பாத்தீங்கன்னா திமுக தான். அவங்க மாதிரி வந்து கட்சி அரசியல் பண்ணவே முடியாது. நீங்க சொல்ற சின்ன விஷயம் கூட வந்து அவங்க ஃபயர் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல எக்கச்சக்க பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா ஏடிஎம்கே இப்பதான் வந்து விஜய் அவர்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போறாரா, அப்ப நம்ம இப்போ போயிடணும். அதே மாதிரி வந்து விஜய் அவர்களை விட்டா வந்து இப்ப வந்து நம்மளுக்கு பலம் கிடையாது அப்படிங்கிறது அது வந்து அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இது வந்து கடைசி செக் பாயிண்ட். ஏன்னா திரு எடப்பாடி அவர்களுக்கே ஒரு செக் மேட் இது. இது வந்து நிறைய பொதுக்கூட்டம் வைக்கிறாங்க. நிறைய இடத்துல திரு எடப்பாடி அவர்கள் போய் மீட்டிங்ல வச்சு பொதுக்கூட்டம் நிறைய பேசிட்டு வர்றாரு. புது விஷயங்களை சொல்றாரு, களப்பணி ஆற்றுன்றாரு. திரும்ப எங்க ஆட்சி வரும், எங்க ஆட்சி மலரும் போது நாங்க ஒரு புதுவிதமான அரசியலை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கோணத்தில் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விருதுநகர் போயிட்டு வரதுக்கு இவர் ஒரு பக்கம் இங்க வந்துட்டாரு, தென்தமிழ் வந்துட்டாரு. இப்படி மாத்தி மாதிரி 2 பேர். இவங்களோட பிளான் என்னன்னா, அதாவது திரு சீமான் அவர்கள் வந்து திடீரென்று ஒரு 2 நாளைக்கு, அதாவது திரு விஜய் அவர்கள் கட்சி கொள்கையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 நாள் சைலன்ஸ் இருந்தப்பறம் டப்புன்னு வெடிச்சாரு. இதோட அரசியல் ஆயுதத்தை நீங்க பாருங்க. அப்ப வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கட்சியினர் யாரும் அமைச்சர்கள்லாம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து வெடி வெடிச்சாங்க. ஆனா 2வது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அமைதியா விட்டுருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். சேகர் பாபு ரகுபதி ஒவ்வொரு இடத்துல ஆமா, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாருமே எதுவும் பேச உடனே செய்தியாளர் மைக்கை நீட்டும் போது எல்லா அமைச்சரும் மூஞ்ச திருப்பி கொண்டு ஓடிவிட்டார். அதை பத்தி ஏன்டா கேட்க நோ கமெண்ட்ஸ் ஓடிட்டாங்க. இது என்ன அதுன்னா, கடைசி வரை டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கே இருந்தா தான் வந்து அது டிஎம்கேயும் காப்பாற்றப்படும், ஏடிஎம்கே இல்லை என்றால் 2031ஆம் ஆண்டுக்கு மேலே போக போக எப்படி ஆகிவிடும் என்றால் டிவிகே வெஸ் பிஜேபிங்கிற அரசியலுக்கு இங்க வந்துடும் தமிழ்நாடு. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் இருக்கணுங்கிறதுனால தான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம தான் அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கேங்கிற டாக் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ என்னன்னா அப்படியே ஒரு பிளான் பண்ணி ஒரு கிரியேட் பண்றாங்க. நீங்க அதாவது என்னன்னா, இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, கூட்டணி கட்சியில் எல்லாருமே தன்னோட இருக்கணும். ஒருவேளை விஜய் போனா கூட வந்து ஏடிஎம்கே கிட்ட வந்து அடிஷனலா ஒரு 50 சீட் 60 சீட் வாங்கி போயிட்டா கட்சி வளராது. அது அப்படியே வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் கொண்டு போனா அதே ஃபார்முலா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து விழுந்துருவாரு. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது எதிர்காலத்துல டிஎம்கேக்குங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் வருகிறார்கள். விஜய் அதுக்கு மேல தொலைநோக்கு சிந்தனை வச்சிருக்காரு. அதனால வந்து அவரை வந்து நீங்க சாதாரண இழப்ப முடியாது. என்னோட கணிப்பு மும்முனை போட்டி தான் இந்த தடவை வரப்போகுது. 4 முனை போட்டிலாம் இல்லை, மும்முனை போட்டி. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி, டிவிகே கூட்டணி. இதுல யாரு ஜெயிச்சாலும் 50 to 100 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்கள். 1000 ஓட்டு மேக்சிமமே 1000 தான். அதுக்கு தாண்ட வாய்ப்பே இல்லை. எல்லாரும் ஓட்டு செதறும். இதுல அந்த 100 200 ஓட்டு கூட வந்து இது இருக்கு. இங்க வந்து எங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணா இந்த 70% போட்டுட்டு இருக்காங்க, மீதி 30% போடாம இருக்காங்க இல்லையா. 100% வராது, ஆனா 80% வரலாம், இது 90% வரலாம், தப்பே இல்லை. இந்த மக்கள் விழிப்புணர்வோட வந்து செயல்பட்டாங்கன்னா டிவிக்கு ஒரு ஸ்டெப் மேல சுவாரஸ்யமான அரசியலா இருக்கும் நினைக்கிறீங்க? ஆமாமா, 2026 ஒரு பெரிய சுவாரஸ்யமான அரசியல். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 2 கட்சிகளும் மாத்தி மக்கள் நலன் யாரும் கருத மாட்டேங்கிறாங்க. அவங்களும் முன்னெடுக்கிறாங்க. உண்மைதானே. ஏன்னா அவங்களும் வந்து மக்களோட மக்கள் தானே. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எந்த நீதிபதிகளா இருந்தாலும் அங்க உள்ளவங்க நம்மளை பாக்குறாங்க. அதாவது மக்கள் கஷ்டப்படுறாங்களே, மக்களோட வேதனையை பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கே அந்த ஆதம் இருக்கதான் செய்யும். நீங்க இவனை கூட சொல்றது அவங்க சொல்றது இதே கேமாவே இருக்கீங்க. என்னைக்குதான் வந்து மக்கள் நீங்க கவனிக்க போறீங்க அப்படிங்கிறது.
இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியும் அதிகாரம் தான் முக்கிய தவிர மக்கள் நலன்லாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோடநாடு வழக்கில் எடப்பாடி அவர்களையும் திரு சசிகலா அவர்களையும் வினைத்து அவங்களே வைத்து திரும்ப விசாரணை தொடங்க அப்படின்ற மாதிரி அவங்களே நேரடி டைரக்ஷன் கிரியேட் பண்றாங்க, அதுவும் முன்னெடுக்கிறாங்க. ஆமா, நீங்க இவர் என்ன அறிக்கை என்ன சொன்னார் தெரியுமா? திரு ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு தனி இது கொண்டு வந்து அவங்கள வச்சு வந்து எங்க தப்புன்னு வந்தோ அந்த தண்டிப்பம்லாம் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையிலேயே இருக்குது அதெல்லாம் என்ன நடந்தது. அப்போ அந்த கொடநாடு வழக்கு வந்து என்ன விஷயங்கிறது இது வரைக்கும் குழப்பமாவே இருக்கு. அங்க ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு அது பின்னாடி. இல்லைன்னா அங்க இருந்த காவலர்களை கொண்டு விட்டு அங்க உள்ள டாக்குமெண்ட்டை தூக்கி விட்டு இங்க அடுத்தடுத்து மரணம் நடக்குது. இது வந்து என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு இது வரைக்கும் வெளிச்சம் போட்டு யாருமே காட்ட ரெடியா இல்லை. ஏன்னா திரைப்படத்தோட கண்ணோட்ட மாதிரி இருந்தது. ஆமா, அந்த நிகழ்ச்சி வந்து பெரிய நிகழ்ச்சி. இது வந்து என்னன்னா அது நீங்க படமாவே எடுக்கலாம், கொடநாடு கொலை வழக்குன்னு. அந்த அளவுக்கு வந்து இது போய்கிட்டே தான் இருக்கே தவிர தீர்ப்பு வந்து இது வரைக்கும் வரல, யாரும் பெருசா முன்னெடுக்கல. இவர்கள் ஏன் வந்து நான் என்ன சொல்றேன், இவர்கள் தானே ஆட்சியாளர்கள். இப்போ அப்போ எடுத்திருக்கணும்ல. அப்போ விஜய் அவர்கள் சொல்லும் போது அண்டர் கிரவுண்ட்ல நீங்க 2 பேரும் ஒரு டீல் போடுவீங்களா அப்படின்னு பேசுறாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. இது என்ன நடந்தது உங்க ஆட்சியில வந்து அவங்க ஆட்சியில செஞ்சதுல இங்க என்ன நடந்தது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடே வந்து அதை சுட்ட அந்த டிஎஸ்பிக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்தாங்க. இவங்க தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். கேட்டதுக்கு வந்து அவரு இது ஒரு விவாத மேடையில ராஜீவ் காந்தி மறுத்தார். ஆனா கல்யாணம் டீட்டெயிலா போட்டு காட்டாரு. இல்ல நீங்க சொல்ல தப்புன்னு. அதாவது அதெல்லாம் பார்த்துட்டோம். அதாவது என்னன்னா இவங்களுக்குள்ள வந்து எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ அந்த நோக்கத்துல பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சுட சொன்னது எடப்பாடியா இல்ல டிஎம்கே வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு அந்த நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே குழப்புது. என்ன நடக்குது இங்க அரசியல் அப்படின்னு. நம்ம மக்களாவே இருந்துட்டோம், மக்கள் பத்தியில மக்களாவே பார்த்துட்டு இருக்கோம். உள்ள அரசியல் வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அங்க டிஎம்கே கோட்டை மாதிரி இருந்ததை வந்து திடீர்னு வந்து ஏடிஎம்கே பிடிச்சது. அதனால வந்து ஒருவேளை அசசி பார்க்க ஒரு இதா மாறிடுச்சோ இந்த விஷயம் வந்து அப்படிங்கிற மாதிரி கூட அது வந்து பெரிய பூதாகரமா வெடிச்சது. அது தமிழ்நாடு முழுக்க அதோட கண்டிப்பா. அப்படி யோசிச்சீங்கன்னா இவருக்கு பதவி வேணும்னா இப்ப சுட சொன்னது யாரு அப்படின்னு அதே மாதிரி கேட்பாங்க. யாரு காலங்கள் இது மாறும் தானே. இது 100% வந்து இப்ப எல்லாம் மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்காங்கல்ல. ஐடி நீங்க நினைக்கிற மாதிரி சோசியல் மீடியா புரிஞ்சிடும். இன்னைக்கு நடந்தா நாளைக்கு எல்லாமே வெளியே வந்துடுது. அதனால இவங்களோட ஆட்டம்லாம் முன்னாடி அரசியல் இதெல்லாம் வந்து இங்க பண்ண முடியாது. நீங்க ஒண்ணு யோசிச்சீங்கன்னா இங்க நான் சாதாரணமா மக்களோட மக்களா இருக்கிற நானே ஒண்ணு யோசிக்கிறேன். அப்ப எனக்கு மேல வந்து உளவுத்துறையில இருந்து எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே வேற மாதிரி யோசிப்பாங்க. சோசியல் மீடியாவும் ரெடியா இருக்கு எல்லாத்தையும் வெளிச்சு முட்டுக்காட்ட. முன்னாடி மாதிரிலாம் நீங்க ப்ளே பண்ண முடியாது. பாக்குறேன் சார்.